எவ்ரிவன் வெல்கம் பேக் டு தமிழ் ஆன்லைன் ஏர்னிங் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப்பை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் சூப்பராகவே ஏர்ன் பண்ணலாம். டெய்லி இன்கம், டெய்லி வித்ட்ராவல் அவைலபிள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். சரிங்களா? இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி சென்ட் ஆகும், அதை என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் என்ட்ரு பண்ணி சைன்அப் கொடுத்துருங்க. சைன்அப் கொடுத்துட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சைன்இன் கொடுங்க. அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது ஆப் டவுன்லோட் பண்ணுமான்னு கேட்கும். நீங்கள் ஆப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அவங்களோட அஃபிஷியல் டெலகிராம் லிங்க் இருக்கும், அதிலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ட்ரேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கேட்கும். ட்ரேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வித்ட்ராவல் பாஸ்வேர்டு, அதையும் செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட் சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நெசசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 577 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 57 நாளைக்கு 9866 ரூபா வந்து கிடைக்கிது. ஸோ ஒரு நாளைக்கு இன்கம் வந்து நமக்கு 123 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராடக்ட் மட்டும் பை பண்ணிக்கோங்க. லெவல் 0 இருக்கிற இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் நீங்கள் பை பண்ணணும். இந்த ப்ராடக்ட் எதுவுமே நீங்கள் பை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் நீங்கள் பை பண்ணணும். ஏன் அப்படின்னா லெவல் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மட்டும் பை பண்ணிக்கோங்க. அதை பை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கிவ்அவே பக்கம் வந்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது 297 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டேக்கு அப்புறம் உங்களுக்கு 445 ரூபா வந்துடும். அதை வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சரியா? இப்போதைக்கு நான் சொல்லியிருக்க இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் பை பண்ணிக்கோங்க. நெசசிட்டியில் இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டும் கிவ்அவேல இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டும் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை 1 டேக்கு அப்புறம் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சர்ப்ரைஸில் வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. இதில் வந்து லெவல் 1ல் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராடக்ட் வரும். ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2Kலேருந்து 3K வர ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து வீக்லி ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். மற்றபடி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா 48 ஹவர்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். 6% டேக்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும், அதாவது அதுக்கும் ரெஃபர் கமிஷன் கொடுக்குறாங்க. ரெஃபர் லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லிங்க் இருக்கும், அதை ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரேண்டம் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு கோட் கொடுப்பாங்க. அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ரேண்டம் கேஷ் வரும். அதுமாதிரி டாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனில் டெய்லி செக்இன் அவைலபிளாக இருக்கும். சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லியும் 8 ருபீஸ் வரும். அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ராடக்ட்டும் வந்து பை பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் அமௌண்ட் அது ஆட் ஆகும், இந்த சைன்இன் அப்புறமேட்டு இந்த கேஷ் ரிவார்டு எல்லாமே. ஸோ வந்து ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணுறப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரியணும், அதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நம்மளோட சேனல்லையும் நம்மளோட டெலகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மோர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.
கீச்சேட்டில் தான் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் டெமோ வந்து ஷோ பண்ண போகிறேன். இப்போ வந்து இதில் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? இப்போது இதில் லக்கி ஜெட்டில் போயிட்டு நம்ம எவ்வளோ அந்த 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து 1000 ருபீஸில் வந்து ஆட்டோ வித்ட்ராவலில் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து 2x2.3ல வந்து நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ 1000 ருபீஸில் வந்து அந்த 2.3 வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் லைவாக வந்து ஷோ பண்ணியிருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வாட்டில் 7500 ருபீஸ் கிட்டே இருக்குது. சரியா? நீங்கள் வந்து 1000 ருபீஸ் தான் பெட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் மினிமமாக 10 ருபீஸ் 20 ருபீஸ் 500 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட வந்து நீங்கள் பெட் பண்ணலாம். சரியா? ஸோ உங்கள் வாட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் பெட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆட்டோ வித்ட்ராவலில் வந்து இப்போ என்ன அப்படின்னா 2.3 வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து எனக்கு அது வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 1000 ருபீஸ் நான் பெட் பண்ணதில் 2000 கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ நான் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டேன். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்காது. என்னோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்கிட்ட இதில் ஜாயின் பண்ணணும்னு கேளுங்க. மற்றபடி நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் நம்மளோட ஒன்வீனை பற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி வந்து ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறது, எப்படி கேம் ப்ளே பண்ணுறது, எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளோட சேனல் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இதில் எப்படி வந்து கேம் ப்ளே பண்ணி எனக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.